நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது நீ அனாதையாக இருந்த, கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த, நீ உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்த, நீ கேட்பாரற்று இருந்த. நான் உன்னை தேடி வந்தேன், நீ என்னை தேடி வரவில்லை. ஹல்லேலூயா. அதுபோல நீயும் என்ன செய்ய, இப்படிப்பட்ட பிள்ளைகளை சுதேசியை போல எண்ணி நீ அவர்களை தேடி போய் நீ உன்னை நேசிக்கிறது மாதிரி, ஹல்லேலூயா, நான் உனக்கு காண்பிக்கிற உன் அந்த ஜனத்துக்கு அவர் உனக்கு காண்பிக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரோ அல்ல, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சகோதரனை சகோதரிய நீ நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, அவனை நீ சுதேசி என்று எண்ணும் பொழுது, ஹல்லேலூயா, அப்படி உனக்கு கொடுக்கப்பட்ட சகோதரன சகோதரிய நீ பார்க்கும் பொழுது அவர்களை உண்மையாய் நீ அன்பு கூர்ந்து நேசிக்க வேண்டும். அவர்களை என்ன செய்யக்கூடாதா, லேவியராகமம் 19:18 படியாய் நீ அவங்கள ஒருபோது என்ன செய்யக்கூடாது, அவங்கள பழி வாங்கக்கூடாதான். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரரி மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் வாய் சொன்னது. அப்படி நீ நேசிக்கணும், உன் ஜனத்தை நீ நேசிக்கணும், உனக்கு கொடுத்த பிள்ளைகளை நீ நேசிக்கணும், உனக்கு கொடுத்த குடும்பத்தை நீ நேசிக்கணும், உனக்கு கொடுத்த சபையை நீ நேசிக்கணும், உனக்கு கொடுத்த ஊழியக்காரனை நீ நேசிக்கணும். இதுதான் நான் உனக்கு வைத்திருக்கிற கற்பனை, இதுதான் நான் வைத்திருக்கிற நியமம். அதில் என்ன செய்யக்கூடாது, நீ அதன் மேல் பொறாமை கொள்ளாதே, பழிக்கு பழி வாங்காதே. ஹல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை பாருங்களேன். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு மாத்திரம் நமக்குள்ள நிலை கொண்டிருக்குமானால் நம்ம என்ன செய்வோம், எல்லாரையும் நேசிக்க பழகிக்கொள்வோம், எல்லாரையும் அன்பு பாராட்ட பழகிக்கொள்வோம். கர்த்தர் விரும்புகிறதும் அதுதான். மக்களே, நான் உன்னை பார்க்கும்போது நீ அப்படி தான் இருந்த, நான் உன்னை நேசித்தேன்ல, அதே மாதிரி நீ மற்றவங்கள நேசி. நீ என் பிள்ளை அப்படிங்கிறத நீ என்ன செய்ய, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அதை நீ என்ன செய்ய, பிரதிபலித்து கொண்டே இரு. நீ என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. ஹல்லேலூயா.